வணக்கம். இன்னைக்கு டாப் ஜட்ஜ்ல வந்து ஸ்பெஷல் ஷோவா வந்துட்டு 71st நேஷனல் அவார்ட்ஸ் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2023 வந்த திரைப்படங்களுக்கான நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அவார்ட்ஸ் வந்து யார் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஹிந்தி தவிர வந்து நேஷனல் ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவார்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் பி டியூன் ஸ்டே டியூன் டு டாப் ஜட்ஜ் ஃபார் நேஷனல் அவார்ட்ஸ் 71 ஸ்பெஷல் எடிஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி 71st நேஷனல் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2023 வெளிவந்த இந்திய படங்களுக்கான விருது. நான் முன்னே சொன்ன மாதிரி வந்துட்டு இதுல வந்து பல நல்ல விஷயங்கள், பல எதிர்பார்க்காத அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தாலும் மோஸ்ட் டிசர்வ்டு பீப்புளுக்கும் கிடைச்சிருக்கு. சில பேர் வந்து அன்டிசர்வ்டு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 71st நேஷனல் அவார்டை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத பகிர்ந்துவாங்க மது. டெஃபினெட்லி. இன்ஃபேக்ட் அந்த டாப் ஆக்டர்னு பார்க்கும்போது ஷாருக் கான் அண்ட் விக்ராந்த் மாசி ஸ்டார் பண்ணியிருக்காங்க. ஷாருக் கான் வந்து ஜவானுக்கும், விக்ராந்த் மாசி வந்து 12th ஃபெயிலுக்கும் வாங்கியிருக்காரு. 12th ஃபெயில் இஸ் a வெரி குட் மூவி, அந்த வினோத் சோப்ராவோட மூவி. பட் இந்த ஷாருக் கானோட செலக்ஷன் பத்தி தான் இப்போ ஜென்ரலாக சோஷியல் மீடியாஸ்ல வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பட் தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பெக்டட். எந்த நேஷனல் அவார்டா இருந்தாலும் இந்த யாராவது ஒருத்தருக்கு யாராவது ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கத்தான் செய்யும். அதனால அதை நம்ம அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். இப்ப ஷாருக் கான் வந்து டிசர்விங் தான். பட் ஜவான் படத்துக்கு டிசர்விங்கான்றது வந்து அது கொஸ்டினபிள். அதனால அதை விட்டுருவோம். விக்ராந்த் மாசி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், 12th ஃபெயில் பொறுத்த வரைக்கும். நான் என்னோட தனிப்பட்ட முறையில ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்னன்னா, தமிழ்ல வந்து பார்க்கிங்க்கு வந்து 3 அவார்டு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் ரீஜனல் பிலிம், அப்புறம் MS பாஸ்கருக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் அண்ட் ஸ்கிரீன் பிளேக்கும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல செலக்ஷனா தான் நான் பாக்குறேன். கேரளா ஸ்டோரி அது ஒரு மாதிரி கான்ட்ரவர்ஷியல் மூவி. பட் அதுவும் அதுக்கு அவார்டு கொடுத்துருக்கிறதும் இன்ஃபேக்ட் அது ஓகே தான். ஏன்னா அதை வந்து அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆதரவா பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் தட் இஸ் ஆல்சோ குட் மூவி இன் மை ஒப்பீனியன். ஆக்சுவலா இது வந்து என்னோட இனிஷியல் தாட். forgot to mention GV Prakash. He got the national award for Vati and Sir. It's a very good movie. நல்ல படம். He also deserved that award. GV Prakash செகண்ட் அவார்டு நினைக்கிறேன். அது வந்து அவர் வந்து இந்த போன வருஷம் ஃபுல்லா நிறையவே கொஞ்சம் புலம்பிட்டாரு. அந்த 1001 கிடைக்காததை பத்தி இன்னும் கூட பேசிட்டு இருக்காரு. பட் அதுக்கு இல்லனாலும் பார்ட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். So that's it. ஹேமந்த், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து 71st நேஷனல் அவார்டு உங்களோட இனிஷியல் ஒப்பீனியன்ஸ் என்ன? நேஷனல் அவார்ட்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் ட்ராமா. அது வந்து இது காலகாலமும் நடக்குது. இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் இதுல இது எப்போ அது வந்து ஒரு பயங்கர சர்ச்சையாகுது, இல்ல வந்து டிபேட்டபிள் அவார்ட் ஆகுதுன்னா, there is a mix of like deserving versus mix of so called undeserving awards. அதுதான் வந்து it starts a lot of conversation. It happens consistently. இவரு சொன்ன மாதிரி முதல்ல வந்து ஒரு காலத்துல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இட் will be like இந்த அசாமி படம் இல்ல பெங்காலி மூவிஸ் பயங்கர ரொம்ப மெரிட் ஓரியன்டட் ஒரு எக்ஸ்ட்ரீம் போச்சு. அது வந்து ஆர்ட் மூவிஸ் மட்டும்தான். No one cared about those movies for all the good or bad reasons. இன்னைக்கு அது எப்படி வந்திருக்குனாக்க, it's become like a point to me, for me is like it's a good thing to happen. அதாவது என்னன்னாக்க, it serves a single purpose, which is நம்மள எல்லாரையும் உட்கார வச்சு இந்த படம் நல்லா இல்ல, எந்த படம் நல்லா, இதுக்கு பதில் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கலாம், இந்த ஆக்டர் நல்ல ஆக்டர் இல்ல, இதுக்கு பதிலாக யாரு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு டிபேட் வருது இல்லையா? அந்த விஷயத்துக்காக வந்து நான் வந்து out to appreciate the national awards. It's kind of like sometimes a joke, sometimes it's like அங்கங்க சில ஜெம்ஸும் வந்து you'll get to. It's not very far from Oscar awards. Oscar awards, it's like what I do is basically I look at the list of movies that are selected or shortlisted. Correct. That is my watch list. Okay, அவ்வளவுதான் அதோட வேல்யூ. அதுல யாரு வின் பண்றாங்கன்றது வந்து it's a very the algorithm is screwed up. It's very commercial. It is all like it's the human fallacy. அவ்வளவுதான். இதுவும் அதேதான். அதாவது நான் வந்து யாரை சந்தோஷப்படுத்தணும், யாரை குஷிப்படுத்தணும்ன்றது வந்து இது வந்து நம்ம ஒரு ஹியூமன்
என்ன சொல்றது, பிஹேவியரல் இஷ்யூன்னு தான் நான் சொல்லுவேன். நான் லைக் நாட் டு கிவ் இட் வெரி டீப் மீனிங் ஆர் எனிதிங், பட் like I said, there are several things we know and we don't. நீங்க ஊர்ந்து கவனிச்சீங்கன்னா கீதா கோவிந்த் அப்பான்னு நினைக்கிறேன். ஷீஸ் அ சவுண்ட் engineer. She was part of the jury. அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க, யாரோ கேட்டாங்க எங்க தமிழ் படத்துக்குலாம் வந்து நிறைய இதுக்கு நான் டாக்கிங் about தமிழ் மூவிஸ், என்னோட இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்கிறதால நான் சொல்றேன். நான் அவங்க என்ன சொன்னாங்க, வந்ததே 4 படம் தாங்க, அதுல இவ்வளவு இந்த படம் தான் நாங்க பிக் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னாங்க. இட் இஸ் வெரி என்ன சொல்றது, ஒரு இன்சைட்ஃபுல் ரெஸ்பான்ஸ். பிகாஸ் வாட் இஃப் பீப்புள் டோன்ட் சப்மிட் மூவிஸ்? ஓகே, இட்ஸ் நாட் லைக் they have an open, அவங்களா போயிட்டு எல்லா படத்தையும் வந்து ரேட் பண்ணிட்டு கொடு. இட்ஸ் a very very என்ன சொல்றது, ஒரு ரெட் டேப்போட உச்சகட்டம் இது. வந்து ஒரு வெப்சைட் கொடுத்து அங்க போய் நீங்க வந்து இந்த டேட்டுக்குள்ள வந்து யூ ஹேவ் டு அப்லோட் த மூவி ஆர் சப்மிட் த மூவி, இவ்வளவு சலான் கொடுத்து இவ்வளவு காசு கொடுத்து கட்டி இதை வந்து சப்மிட் பண்ணணும் போது, one, people forget to submit it. Two, people feel like they don't have a chance because this government will not support my movie ன்றது வந்து சில பேர் வந்து முன்னாடியே அவங்களா டிசைட் பண்றது. There could be several factors. So we don't even know what movies were submitted. Okay, that is where I think we need to have a little bit of transparency. நமக்கு தெரியாது என்ன படம் போச்சுன்ட்டு. ஸோ அந்த ஒரு பிளாக் ஸ்கிரீன் பின்னாடி ஒரு பிளாக் பாக்ஸ் பின்னாடி என்னெல்லாம் சப்மிட் பண்ணாங்களோ அதுல இந்த படங்கள்லாம் அப்படின்னும் போது ஓகே ஃபைன், ஐ ஹேவ் டு டேக் இட் வித் ஹியூஜ் ராக் ஆஃப் சால்ட். கரெக்ட். நம்ம இது வந்து இன்னொரு நம்ம இந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல கம்பேர் பண்ணனா, நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டன் குளோப்ஸ் வரும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷ் பிலிம் அவார்ட்ஸ் வரும். ஸோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் வர்றப்ப பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இந்த மூவிஸ் எல்லாம் ஷார்ட் லிஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்துட்டு நீங்க புக் ஆகட்டும், நம்ம அந்த புக்கர்ஸ் லிஸ்ட் வந்தாலும் சரி, லாங் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த நாமினிஸ் யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த நாமினிஸ்ல வந்துட்டு அப்ப என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இந்த மாதிரி இந்த 10 படங்கள் தான் லாங் லிஸ்ட்ல வந்திருக்கு, இந்த 5 படங்கள் தான் ஷார்ட் லிஸ்ட்ல வந்திருக்குங்கிறப்போ நம்ம அந்த அவார்டு வாங்குறப்ப நீங்க அந்த டிரான்ஸ்பரன்சினால என்ன ஆகும்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். ஓகே, பார்க்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல படம் ஜெயிச்சிருக்கு, பட் அது வந்து குட் நைட் அப்படிங்கிற படம் வந்திருக்கு அந்த சமயத்துல. அடுத்த சித்தாங்கிற வந்துட்டு கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவி, அதுவும் வந்து அருமையா ஓடிச்சு, மக்களுக்கு பிடிச்ச படம். ஸோ அந்த படத்து கூட எல்லாம் எப்படி கம்பேர் பண்ணுச்சு அப்படின்னு யூ டோன்ட் ஹேவ் டு ரிவீல் தி ஸ்கோர்ஸ், பட் இதெல்லாம் வந்து ரேஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு இருக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் கூட விடுதலை பார்ட் 2 நினைக்கிறேன், பார்ட் 1 வந்து அதுக்கு முந்தின வருஷம் வந்துருச்சு. விடுதலை பார்ட் 2 வாஸ் பார்ட் ஆஃப் 2023. ஸோ அதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பார்ட் 1 was 23. 23 was 2 was 24 actually. 24. ஓகே. சோ அந்த படத்துக்கும் வந்துட்டு எனக்கு பார்ட் 2 எனக்கு அவ்வளவு பார்ட் 1க்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு தான் தோணுது இல்லீங்களா? சோ அது நம்ம டாடா அப்படிங்கிற ஒரு படம், தமிழ் படம், அதுவும் வந்துட்டு வந்து கமர்ஷியல் மூவி வந்தாலும் கூட எக்ஸலன்ட் மூவி. ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கிங்க்கு ஈக்குவலண்டா, பார்க்கிங் ஆஃப் கோர்ஸ் டிசர்வ்ஸ் இட். சோ அந்த நீங்க அந்த ஷார்ட் லிஸ்ட் லாங் லிஸ்ட்னு சொல்றது அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இங்க வந்து எப்படின்னா இந்த சாக் ஆஃப்ரா அப்படின்னு இன்னொரு அவார்டு இருக்கு, இது ஆல்மோஸ்ட் ஆஃப்ரா மாதிரி இந்த ஆக்டர்ஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஜூரிஸை வந்து சூஸ் பண்ணி முதலே சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ நீங்க நம்ம ஜூரிஸ்ல பாத்தீங்கன்னா சவுத்ல இருக்கிற ஜூரிஸ் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு கூட தெரியல. இப்போ ஐ நோ தட் சென்ட்ரல் ஜூரியில வந்துட்டு அசுதோஷ் கௌரிகர் இருக்காரு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அசுதோஷ் இருக்காரு. அது தவிர மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே நிறைய பேர் தெரியல. நான் பார்த்த சதர்ன் ரீஜன்லாம் பாத்தீங்கன்னா எஸ் ராஜசேகரன் இருக்காரு, அது டைரக்டர் ராஜசேகரன் கூட தெரியல. ஸோ அவரோட பேரு கூட சரியா வரல. ஸோ எனக்கு என்னன்னா அந்த ஜூரி வந்து டூ தே டிசர்வ், மீன் அஃப்கோர்ஸ் தே டிசர்வ் இட். ஏதோ ஒரு விதத்துல அந்த ஜூரிக்கு போறாங்க, பட் அதுக்கு வந்து எவ்வளவு பேர் அது வந்து கவர்மெண்ட் நாமினேட், எவ்வளவு பேர் இங்க ஏற்கனவே பண்ணவங்க. பழைய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா பாலு மகேந்திரா ஃபேமஸா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மானுக்கு நான் ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சேன் அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காரு. ஸோ பட் ஹி இஸ் அ டிசர்விங் இண்டிவிஜுவல் டு பி இன் தட் ஜூரி. பட் அந்த மாதிரி இப்போ யாராச்சும் பெரியவங்க இருக்காங்களா அப்படிங்கறத என்னோட சந்தேகம். ஸோ அதை வந்து கண்டிப்பா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். பட் தட் சைட் நம்ம ஷாருக் கான், எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜவானுக்கு கொடுக்கலாம் கூட, எனக்கு நான் ஷாருக் கானை வந்து ஃபௌஜி, நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல, ஃபௌஜி அப்படின்னு ஒரு டெலிவிஷன் சீரிஸ் வந்துச்சு, அதை பார்த்துதான் ஷாருக்லாம் அட்ராக்ட் ஆனேன். ஆமா, அன்னைக்கு அந்த படத்துல அந்த டெலிசீரீஸ்ல வந்து அந்த அவர் நடிச்ச நடிப்பு வந்து அமேசிங், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டிங் ஹி ஹஸ் டன். அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஸ்வதேஷ்ல வந்து அந்த ட்ரெயின் சீன் ஐகானிக், தில்சேல கூட நல்லா பண்ணிருக்காரு. பட் இதுவே அந்த 33 இயர்ஸ்க்கு கிடைச்ச அந்த அவார்டை தான் பாக்குறேன்.
பட் அபார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் 12th ஃபெயில் படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தவங்கலாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு மெலோட்ராமேட்டிக், அதுவும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு அண்டர் டாகா இருந்து பிளே பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ விக்ரம் ஆசே கம்ப்ளீட்லி டிசர்வ் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது தவிர இன்னொரு டிசர்விங் அவார்டு வந்து நான் நினைச்சது வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர். எம்எஸ் பாஸ்கர் பார்க்கிங் மட்டும் இல்ல, அது அவரோட என்டையர் கெரியருக்கும் சேர்த்து கொடுத்த அவார்ட் மாதிரி நான் பாக்குறேன். த மோஸ்ட் டிசர்விங் அவார்டு இந்த இதுல பாத்தீங்கன்னா ஆஃப் கோர்ஸ் ஊர்வசி ஆல்சோ காட் இட் ஃப்ரம் ஃபீமேல் சப்போர்ட்டிங் ஆக்டர். ரெண்டு பேரும் வந்துட்டு நடிப்பசுரர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் இட். உங்களோட பெஸ்ட் வின்னர்ஸ் இதுல நீங்க ஆன்டிசிபேட்டட் உங்களோட ஐடியாஸ் என்னன்னு சொல்லுங்க. ஹேமந்த், நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த வாட்டி. ஸோ ஒரே விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஐ திங்க் ஜூரி செலக்ட் பண்ணும்போது ஐ திங்க் வாட் தே டூ இஸ், இது தெரிஞ்ச விஷயம். அகைன் லைக் ஐ செட், it's not a BJP thing, it's a Congress thing. It used to be a Congress thing, which is also ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா, these are people that have the bare minimum association with movie and a lot of association with politics. லைக் ஏதாவது ஒரு படத்துல ஏதாவது கத்திரிக்கோள் எடுத்து ஒரு பிட்ட கட் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது பண்ணிருப்பாங்க. நாட் டு சே தட் their understanding of cinema is any lesser than somebody else, but I think it's a flawed system. Okay, let's just put it that way. And it gives us what it gives. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நேஷனல் அவார்ட்ஸ் should be unlike other awards. அதாவது மற்ற படங்கள்லாம் வந்து கமர்ஷியல், மற்ற அவார்ட்ஸ்லாம் கமர்ஷியலா இருக்கும்போது நேஷனல் அவார்ட்ஸ் should cater to இந்த படத்தை நீங்க பார்க்கலையா, அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ற படங்களை வந்து ப்ரொமோட் பண்றது தான் என்னோட ஒரு ஆதங்கமா இருந்திருக்குது. இதை அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க. இவங்க வந்து they're celebrating their political allegiances and all of that. So ஷாருக் கான் வரும்போது and I felt like it was very disappointing. நீங்க சொன்னது வந்து என்ன சொன்னீங்கன்னா, ஷாருக் கான் வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. நீங்க தாராசா பால்கே அவார்டு கொடுத்துருக்கீங்களா, அது ஏன் வந்து நேஷனல் அவார்டு பெஸ்ட் அவார்டு கொடுக்குறீங்க எனக்கு புரியல எனக்கு. ஸோ அது அல்லு அர்ஜுன் கொடுத்ததும் வந்து எனக்கு வந்து லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் சம்டைம்ஸ் இட்ஸ் லைக் இவங்க வந்து வேணுன்ட்டுமே வந்து இது கிண்டல் பண்றதுக்காக பண்றாங்களான்னு கூட எனக்கு சில சமயம் தோணும் எனக்கு. ஏன்னா ஜவான் வந்து ஐ ரியலி டென்ட் see value in that movie. ஒரு ஹிட் அதெல்லாம் ஓகே, வேற விஷயம். பட் அந்த படமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்றது, லைக் didn't have any comparison to 12th fail. 12th fail completely deserving. ஓகேவா, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஷாருக் கானுக்கு நீங்க வேற ஏதாவது பண்ணுங்க. பட் and given that அசுதோஷ் கௌரிகர் and Shahrukh Khan know each other, like அது ஒரு introduces another angle of bias towards. ஏன்னா யார் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் டிபேட் வச்சுன்னு வரும்போது they said like they should have given it to ஆர்ஜி ஜீவிதம்ல வந்து நம்ம பிருத்திவிராஜ் சுகுமார் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன் கிவன் மூவி லைக் எம்புரான். ஸோ அது தனியா வச்சணும். அசுதோஷ் கௌரிகளோட காமெண்ட் என்னன்னாக்க, இட் வாஸ் நாட் நேச்சுரல் அப்படின்ற மாதிரி சொன்னார் அவர். அதாவது he didn't even leave it at saying ஷாருக் கான் did a better job. He actually said ஆர்ஜி விதம்ல வந்து பிருத்திவிராஜோட ரோல் வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். அது நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். சில சமயம் சில பேர் வந்து சில ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப ட்ரை பண்றாங்கன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கிரீன்ல ஒரு மாதிரி தெரியும். அதாவது இவங்க வந்து ரொம்ப அதாவது அவார்டுக்காக கஷ்டப்படுறாங்கன்றது நீங்க அப்படி சொன்னா கூட ஓகே, நீங்க அப்படி வச்சுன்னா கூட there are several other வேற இந்த ராணி முகர்ஜிக்கு எப்படி கொடுத்தீங்க எனக்கு புரியல எனக்கு. That role is about screaming and like all about like drama and all of that. நீங்க ஊர்வசி கொடுத்தீங்களா, உள்ளொழுக்கல். நீங்க அதுல வந்து பார்வதி திருவட்டு was like brilliant. Okay, it's a very tough character. She did an amazing job with that role. ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அப்போ? ஸோ நம்ம அந்த இதுக்குள்ள போயே வேண்டாம், ஓகேவா. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷாருக் கான் வாஸ் நாட், I didn't feel like it was the right thing. But again, national awards. ஷாருக் கான் பத்தி சொல்றீங்க, நான் சொல்றேன் மது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷாருக் கான் பத்தி நம்ம பேசிட்டோம், வேற என்ன அன்டிசர்விங் அவார்டுன்னு நினைக்கிறீங்க நீங்க?
அன்டிசர்விங்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப முதல்ல இந்த அவார்ட்ஸ் எல்லாம் வந்து 2 வருஷம் கழிச்சு வர்றதுனால நமக்கு வந்து என்ன படம் அது 23 வந்தது 24 வந்ததுங்கிறதே நானே இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். விடுதலை 1 or 2 அப்படின்னு கொஞ்சம் லைட் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால இப்போ நம்ம we are in touch with latest movies probably last year moviesக்கு நம்ம பார்த்துட்டு இருப்போம். 23ல இப்ப சில படங்கள் வந்து நம்ம திரும்ப ரீவிசிட் பண்ணாதான் 23ல இந்த படம் வந்திருக்கு இதுக்கு கொடுக்கலாங்கிற நமக்கு எண்ணமே வரும். அதுக்குள்ள நமக்கு இந்த ஹரிபரி எல்லாமே முடிஞ்சு போயிட்டோம். அதனால இந்த அவார்ட்ஸ் இவங்க செலக்ட் பண்றது அனௌன்ஸ் பண்றது எல்லாமே லேட்டா தான் இருக்கு. ஈவன் நமக்கு டிசம்பர் 25 டிசம்பர் 31 டெட்லைன் வச்சுக்கிட்டாலும் ஒரு வருஷம் முழுக்க முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்கு எண்டுல வந்து அனௌன்ஸ் பண்றதுன்றது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு இதான் ரெட் எபிசோட்னு நான் சொல்லுவேன். இதுலதான் கவர்மெண்ட்ல வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா கொடுக்குறாங்க. புஷ்பா வந்து அது நான் 1 and 2 ரெண்டையுமே நான் ஒரு படமாவே நான் அதை பார்க்கல. அது வந்து பொழுதுபோக்கா நம்ம போய் உட்கார்ந்து பார்த்துட்டு வரலாமே தவிர அதுல வந்து எனக்கு உண்மையிலுமே ஐ டிடன்ட் ஜெல் வித் போத் மூவிஸ் ஆக்சுவலா போத் வெர்ஷன்ஸ் ஆக்சுவலா 1 and 2 செட்டே ஆகல. உள்ளூருக்கு வந்து இன்ஃபேக்ட் அவர் சார் சொன்ன மாதிரி பார்வதி ரொம்ப நல்லா பண்ணிருவா. பட் ஊர்வசிக்கு ஏன் வந்ததுன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இன்ஃபேக்ட் அந்த ரோலை பாத்தீங்கன்னா மருமகள் வந்து வேற மாதிரி இருக்கான்றத இது பண்ணாம நம்ம அதை காட்டிட்டு வேற விதமா எடுத்துட்டு போற மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். 2 பேருக்குமே எமோஷனலா மறைக்கிறதுக்கு விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த விஷயத்துல வந்து ஊர்வசி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்ன்றனால எனக்கு அவங்களை கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். அது படங்கள்னு பார்க்கும்போது ஜென்ரலாவே இப்ப நான் இப்ப அதை வந்து இவனோட நம்ம சிர்ஃப் ஏக் பந்தா காஃபி ஒரு அதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனோஜ் பாஜ்பாய் படம். இட்ஸ் அ வெரி குட் மூவி. சிர்ஃப் ஏக் பந்தா காஃபி வந்து இட்ஸ் அ வெரி குட் மூவி. அது வந்து நல்ல படம், ரொம்ப நல்ல படம். கேரளா ஸ்டோரி ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். இல்ல இதுல வந்து நம்ம மக்கள் ரொம்ப கிண்டல் பண்றது வந்து இப்போ பாலகிருஷ்ணாவோட படத்துக்கு பகவந்த் கேஷ் அதாவது நீங்க வந்து என்டர்டைன்மெண்ட் வேல்யூன்னு கொடுத்துட்டா பிரச்சனையே இல்ல. இப்ப வந்து நீங்க மித்த பாலகிருஷ்ணா படத்தை கம்பேர் பண்ணும்போது பகவான் கேசரி வெரி பெட்டர் ஆக்சுவலி அதான் சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து இப்ப ஜனநாயகன் ரீமேக் பண்றாங்கன்னே ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. விஜயோட கடைசி படத்துக்கு பகவான் கேசரியோட ரீமேக்ன்றத மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க. அகண்டாவை கம்பேர் பண்ணும்போது பகவான் கேசரி வந்து 100 times பெட்டர். ஆமா, பகவான் கேசரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவரோட ஆக்டிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி அகண்டா கம்பேர் பண்றப்ப வந்துட்டு காலத்துல திரிசூலம் சுத்துற சீன்லாம் இல்ல. அது இன்னும் வரல. அதான் பார்த்தேன். நம்ம மக்கள் ரொம்ப ஓட்டிட்டு இருக்காங்க, அது ஓட்டிட்டு இருந்தாங்க. பட் அது இன்னொரு நல்ல படம். இது கத்தலுக்கு ஜாக் ஃப்ரூட் ஸ்டோரி. ஆமா, அது நல்லா இருந்துச்சு. அந்த படத்துக்கு வந்து கொடுத்தது நல்லா இருந்துச்சு. அது தவிர வந்துட்டு இந்த இதுல பாத்தீங்கன்னா மராத்தியில வந்து நாள் 2 அப்படின்னு ஒரு படம். நாள் 1 இருந்துச்சு. நாள் 2 நிஜமா படம். அந்த சில்ட்ரன்ஸ் மூவி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சில்ட்ரன்ஸ் மூவிக்கே ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சோ மராத்திலையும் அது ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. பட் அதான் நான் சொன்ன மாதிரி இந்த இவரு பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சோ அது தவிர வந்து நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு ஸ்பெசிபிக்கா வந்துட்டு ஊர்வசி, ஜிவி பிரகாஷ் அப்படின்னு தமிழர்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. சோ ஊர்வசி நீங்க சொன்னீங்க, நம்ம ஏற்கனவே உள்ளூருக்கு பத்தி பேசிட்டோம். அந்த படத்து ஸ்டோரிக்கு வந்து கொடுத்ததுதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல. அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க. வாட் யூ திங்க் அபௌட் ஊர்வசிஸ் ரோல்? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ரோல் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ரோல். அது அந்த படமே வந்து மொத்தமே ஒரு 4-5 கேரக்டருக்குள்ள இருக்கும். அதை வச்சு அவங்க அந்த படத்தை வந்து ஒரு எமோஷனல் டிராமா வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி கொண்டு போறது அந்த வே ஆஃப் அப்ரோச் வந்து அவங்களுக்கு நல்லா கை வந்திருக்கு. இந்த கேரளா மலையாளிஸ் அந்த ரைட்டர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து அந்த கேரக்டரும் அந்த லொகேஷனும் என்விரான்மெண்ட் அது மட்டும்தான் அதுல பெரிய ரோல் பிளே பண்ணதே தவிர அவங்க இந்த பாசாங்கோ பகட்டோ எதுவுமே அவங்க படங்கள்ல இருக்கிறதே இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயிக்குது. அது இன்ஃபேக்ட் அது தியேட்டரிக்கல் வேல்யூவா வரக்கு அதுக்கப்புறம் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் இட் காட் அ பெட்டர் ரிசெப்ஷன் தேன் த தியேட்டரிக்கல் பிசினஸ். அந்த மாதிரி இருக்கும்போது உள்ளளவுக்கு டெஃபினட்டா இட் இஸ் டிசர்விங். நீங்க அந்த சிர்ஃப் ஏக் பந்தா காஃபியை பார்க்கலனாலும் பாருங்க. இட் இஸ் அ வெரி குட் மூவி. இட்ஸ் அவர் கோர்ட் ரூம் டிராமா. மனோஜ் பாஜ்பாய் இது ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா பண்ணிருப்பாரு. அது அந்த இதுக்கு வந்து ராக்கியா ஒரு ராணிக்கா பிரேம் கஹானிக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டான்ஸர். ஆமா, ஜாலி மூவி. அது ஜாலியா அவ்வளவுதான்.
பாப்புலர். சோ இன்னொன்னு வந்து நம்ம வந்து கேரளா ஸ்டோரி பத்தி பேசியிருந்தோம் ஹேமந்த். நம்ம வந்து பட் எனக்கு வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் பார்க்க கம்பேர் பண்றப்ப வந்துட்டு காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து டூ மச் ப்ரொபகண்டா. ஆனா கேரளா ஸ்டோரி எனக்கு பிடிச்சதா இருந்தது. நீங்க அந்த ப்ரொபகண்டா எலிமெண்ட்னு மனசுல வைக்காம போய் பாத்தீங்கன்னா as a ஸ்கிரீன் பிளே as a மூவி அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கேரளா ஸ்டோரி. சோ அதை பத்தி நீங்க கேரளா ஸ்டோரி பாத்தீங்களா? இட்ஸ் டிசர்விங். அதை பத்தி சொல்லுங்க ஹேமந்த். எனக்கு கேரளா ஸ்டோரி அகைன் ப்ராபகண்டா மூவினாலே கொஞ்சம் அலர்ஜி எனக்கு. இது லைக் ஒரு யார் பண்ணாலும் வந்து இட்ஸ் லைக் மூவி இஸ் அ மூவி. ஓகே, உங்களோட பொலிட்டிக்கல் அஜெண்டா எடுத்துன்னு வரதுக்கு வந்து எத்தனையோ ஃபார்மேட்ஸ் இருக்கு, எத்தனையோ இது இருக்கு. பட் what I felt was, okay, நீங்க சின்சியரா ஒரு விஷயத்த காமிக்கிறீங்கன்னா, yeah, I totally am with you. Like, there's a pain and all of that. But there is also all sorts of like dramatization of the issue and all of that. Now, அதை நம்ம ஓரமா வச்சிரும். Like I said, ஒரு ஒரு political party, if it decides to say this is the kind of movie that I want to avoid, I have no problems with that. Congress used to do this all the time. Okay, so I thought it was political, but அதுக்கு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி கொடுத்தது தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது அதுக்கு லியோ கொடுத்துருக்கலாம் நிஜமா. எதுக்கான கொடுத்துருக்கலாம். ஆடு ஜீவிதம் வாஸ் ஃபேண்டாஸ்டிக் சினிமாட்டோகிராஃபி. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. சரி, உங்களுக்கு ஆக்டர் பிடிக்கல, அது வேற விஷயம். ஓகேவா, ஐடியாலஜி எல்லாம். பட் உள்ளோருக்கு ஓகே, தண்ணியிலே வந்து யூ ஹேவ் டு லைக் செட் அப் தி கேமரா அண்ட் ஆல் தட். எவ்வளவு கஷ்டப்படணும். அதாவது கேரளா ஸ்டோரி வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் a slap on the face because நாங்க மலையாள படத்தெல்லாம் மதிக்க மாட்டோம். ஆனா மலையாளத்துல எடுத்து ஒரு ஹிந்தி படத்தை வந்து நாங்க வந்து அவார்டுன்ற மாதிரி ஒரு ரெட்டா வாஸ் a fantastic movie. Okay. அது ஜிஜோ ஓட படமா இருக்கும். நிறைய மலையாளம் மூவிஸ் were great that time. So I think I am while I disagree, I don't think I'm going to like protest that இது எப்படி கேரளா ஸ்டோரி கொடுக்கலாம் அப்படின்ற இது நடந்திருக்கு. இதுதான் நேஷனல் அவார்ட். ஸோ I don't think I have a problem with that. அதுல நீங்க சொன்னதுல வந்து இன்னொரு படம் 2018 அந்த படத்துக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணிருக்கு. பட் அதுக்கும் வந்து சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்கலாம் தான் அந்த 2018 அந்த ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதாவது உள்ளூருக்குலாம் வந்து it's completely based on like அந்த flood தான் அந்த படம். நீங்க ஒரு 4 கேரக்டர் இருந்தாரு. அந்த 4 கேரக்டர் மேல ஒரு 5வது கேரக்டர் வந்து தண்ணி. ஆமா, கரெக்ட். It heightens the whole tension in that movie. அத படம் பிடிக்கிறது வந்து எவ்வளவு கஷ்டம்ன்றது வந்து கேமரா பிடிச்சவங்களுக்கு தான் தெரியாது. அந்த கேமரா அந்த எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துறது, கொண்டு வந்து அந்த லைட்டிங் செட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்க சொன்ன மாதிரி. சோ தட்ஸ் இட். லாஸ்ட் வந்து நம்ம வந்து இது மியூசிக் நம்ம ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் பத்தி பேசிட்டோம். ஏற்கனவே he has already won a national award, செகண்ட் நேஷனல் அவார்ட். பட் இல்ல, இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ரொபகண்டா படம் இருக்கு, ஹனுமான். propaganda movie. ஒரு சாமி படம். ஓகேவா, so it is okay. See, the reason I call Kerala story propaganda movie is because அது ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்றது ஒரு பேலன்ஸ் இருக்கணும். they blew it out of proportion, saying that இங்க இருந்து என்னமோ பாதி பொண்ணுங்க வந்து அங்க கிளம்பி போற மாதிரியும் எல்லாமே நடக்கிற மாதிரி. Again, that's their opinion. I have no problems with that, but I'm just saying Hanuman was more like ஒரு சாமி படம். நீங்க இப்படிதான் எடுத்தா ஆகணும், அது வேற வழியே கிடையாது. கரெக்ட். எதுக்காக அதை சொன்னேன் அப்படின்னா, இப்ப ரூலிங் கவர்மெண்டா இருக்கிறதுனால எனிதிங் அசோசியேட்டட் வித் ராமன் ஹனுமன் ஆல்வேஸ் ஹோல்ட் சம் வேல்யூ இன் தி சிஸ்டம். அதுக்காக ஹனுமன் சொன்னேன். பட் having said that movie also அது ஒரு என்டர்டெய்னிங் மூவியா நீங்க சொல்ற மாதிரி சாமி படமா பாக்குறதுனால பார்க்கலாம், இல்ல குழந்தைங்க படமா பாக்குறதுனால அந்த படத்தை பார்த்துடலாம். நம்ம ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கும். இப்போ இந்த நரசிம்மா படம் ஓடிட்டு இருக்கே, பக்கம்லாம் வந்து பின்னி படல் எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன் என்னடா இது வந்து ஒரு 5 years டிலே ஆன படம். இப்ப மக்கள்லாம் வந்துட்டு மாதிரி அவதார் எல்லாம் பார்த்துட்டு அதுவும் மிஷன் இம்பாசிபிள் மாதிரி படம் மாதிரி இது இப்ப ரசிப்பாங்களா அப்படின்னு சாம் சிஎஸ் நம்ம பேட்டி கொடுத்திருந்தாரு. அது அவர் கூட சொன்னாங்க படம் வந்த படங்க எப்படின்னு தெரியல அப்படின்னாரு. ஆனா படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. சோ அது ஆக்சுவலா they are creating a universe. ஆக்சுவலா ஹோம்பாலே வந்து இது மூலமா இது மாதிரியே ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஆமா, தசாவதாரத்தையும் ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஆமா, பண்ணிட்டு இருக்காங்க.
வித் தட் சைட் ஜிவி பிரகாஷ் செகண்ட் நேஷனல் அவார்டு. அப்புறம் இதுலயும் இப்ப பிரிச்சு கொடுத்துருக்காங்க, சாங்ஸுக்கு தான் வார்த்தை கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அனிமல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அனிமல் அந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சுதான் இருந்துச்சு. அந்த டென்ஷன் நல்லா இருந்துச்சு. இப்ப அந்த படத்துக்கும் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருந்தாரு. அவருக்கு அந்த அவார்ட் எல்லாம் எதிர்பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அது கரெக்டான விஷயம் தான். நீங்க சொன்ன மாதிரி ரன்பீர் கபூருக்கு கொடுக்கறதும் அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்ததும் ஒன்னாதான் இருந்திருக்கும். அந்த வந்து ஜிவி பிரகாஷ்க்கு கிடைச்சது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து எனக்கு 1900 பிடிக்கல, பட் ஆனா அந்த மியூசிக் வந்து டெரிஃபிக் மியூசிக். அந்த படத்துக்கு he was well deserving. அந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கணும்னு நினைச்சேன். அதே மாதிரி வாத்திக்கு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது சந்தோஷமா இருந்துச்சு. சோ மியூசிக் பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லுங்க ஹேமந்தன் மது? என்ன பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் மாத்திரம் பண்ணா ரொம்ப சினிமாவுக்கும் மக்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நடிக்கிறேன்னு சொல்லி அவர் பாடா படுத்திட்டு இருக்காரு. ஒரு படத்துல கூட அவருக்கு வந்து நல்ல படம் நடிச்ச மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் பாலா படத்துல கூட பண்ணிட்டு வந்துட்டாரு. பட் ஸ்டில் வந்து நடிப்பு நமக்கு வரலன்னா வராததை விட்டுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் டூ லேட் ஆக்சுவலா. நம்ம ரொம்ப பழைய, அதாவது ஒரு படம் 2 படம் பார்த்துட்டு நம்ம எதுவும் சொல்லல. ஆல்மோஸ்ட் அவரு ஒரு 10 படமா இருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாரு. வரலன்னா அதை விட்டுறது பெட்டர். ஒரு மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் we lose a music director தான் நான் சொல்றேன். இது the same goes to விஜய் ஆண்டனி ஆல்சோ. விஜய் ஆண்டனி, ஆனா விஜய் ஆண்டனி பாப்புலரா இருக்காரு தெரியல. அவர் பிஎன்சி சென்டர்ல வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஃபாலோயிங் இருக்கு. பட் ஜிவி பிரகாஷ் நான் வந்து அவருக்கு முழுமையா அவர் நடிச்ச முழுமையா பார்த்த ஒரே படம்னு பாத்தீங்கன்னா டார்லிங்னு ஒரு படம் தான். அதுலயும் மியூசிக் பார்த்தேன். அந்த காமெடிக்காக, மியூசிக் அண்ட் காமெடி ஃபார்மேட்ல வந்துட்டு த்ரில்லர் ஹாரர் பிளஸ் காமெடி இருந்ததுனால அது பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரி மத்த படம்லாம் ரொம்ப கஷ்டம் தான். Correct. Okay. With that said, let's come to the closing sets. 71. I have to just add something very quickly. G.V. Prakash Oda, he has a certain set of movies that he can really do well. இப்போ எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு ஒரு படம், ஆக்சுவலா அது வந்து அவ்வளவா பாப்புலர் கிடையாது. It's a very good comedy. Okay, because he's so well aware and the self awareness அவ்வளோ இருக்கிறதால he makes fun of himself. Like நான் வந்து I'm not like built like a hero-ன்றது. It's basically it's a comedy movie that makes fun of himself. Like, you know, நான் வந்து ஹைட் இல்ல, நான் வந்து அந்த அளவுக்கு இது இல்ல, he's like a weakling மாதிரி அந்த படம். பட் அது மாதிரி ரோல்ல வந்து he does really well. And I wouldn't say like வேற யாருமே பண்ண முடியாது, but it was enjoyable. And music, நீங்க சொன்னதால I wanted to just share my opinion also, because I think விடுதலை was a much deserving album என்னோடதுல. But knowing Ilayaraja, I'm pretty sure he said don't send this for nomination, because he's got this particular thing where you give me an award for both songs and for BGM. Okay, you cannot give me one. Now ஒரு கலாட்டா நடந்துச்சு பாலா படத்துல தாரை தப்பட்டைக்கு. He said there's no way you can tell me like, you know, I only did this well and not the other well. And Gangai Amaran raised it. அது ஏன் வெளில வந்துச்சுன்னா Gangai Amaran was on jury and he said like he wouldn't accept the award. Like, you know, this was one of those places where they were not in good terms. அப்போ Gangai Amaran threw him under the bus saying, இவர் வந்து இந்த அவார்டு தான் கொடுத்தாதான் வாங்குவேன், 2 அவார்டு கொடுத்தாதான் வாங்குவேன், இதெல்லாம் வாங்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல வந்து I think we probably had there was no submission from Vidudalai. I don't know. Okay, but I thought that was a better album. Ilayaraja வந்து like blew it completely out of background, especially வந்துட்டு அருமையான background. And songs are so melodious, so very melodious. And எனக்கு இன்னொரு ஆல்பம் ஆக்சுவலா 23ல தி ஆல்பம் ஆஃப் தி இயர் என்ன பொறுத்த வரைக்கும் மாடர்ன் லவ் சென்னை வந்து was a series, right? If you listen to that album, it's a collection of Ilayaraja, Yuvan Shankar Raja, G.V. Prakash and Son Roldan. I think 4 பேரும் contribute பண்ணிருந்தாங்க for different episodes. But as a collection, right, of a very fantastic album. அது நீங்க கேட்டீங்கன்னாக்கா it is very eclectic. Jazz இருக்கும், pop இருக்கும், like all sorts of songs. And Ilayaraja actually performing to a jazz song to his own music. And வந்து like if you get a chance, give it a listen. I thought that was really great. நான் நினைச்சேன் அது வந்து டிவி சீரீஸ்னால பண்ணலாம், but they gave an award for Katal, right? Like, so I think it is Netflix movie. Should have won.
சோ So, அது இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம். பட் நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இது எவ்வளவு இந்த சப்மிஷனுக்கு வந்து எவ்வளவு பணம் தரல. ஏன்னா இப்ப இங்க நம்ம சின்ன படம் எடுத்தா கூட இட்ஸ் நாட் அ பிக் டீல். எவ்வளவோ செலவு பண்றாங்க மார்க்கெட்டிங்க்கு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பா அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அப்ளிகேஷன்ல வந்து சப்மிட் பண்ணாம அரசியல் இருக்கும் அப்படி இப்படின்னு நினைக்கிறதுலாம் வந்து சிறுபிள்ளைத்தனமா தான் இருக்கு. கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். அந்த எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒருத்தர் வந்து நீங்க இந்த வருஷம் எல்லாம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அவர் இவ்வளவு வருஷம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுவும் வந்து அவர் வந்து காமெடியனா தமிழ் இப்ப பயன்படுத்திட்டு இருந்தாலும் வேரியட் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிங். பாக்கிங் எல்லாம் அந்த ஈகோவை கொடுக்காம ஒரு ஆபீசரா ஒரு சின்ன பையன் வந்து இப்படி பண்றானு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இப்படி சொல்ல கோச்சிப்பாங்க தமிழ் மக்களா. ஒரு மலையாள மூவிக்கான அந்த எமோஷன்ஸ் இருந்துச்சு. மம்முட்டி மோகன்லால் அது கிட்டத்தட்ட மலையாள மூவி தான். அது லைக் அந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னாக்கா ஐயப்பனும் கோஷியும் தான் அது ஆக்சுவலா. Right, it's about two men that are locked horns and like purely out of ego. So அதேதான் வந்து அதுக்கப்புறம் இப்போ இதுல என்னது இந்த வருஷம் 24 ஹிட்ல லப்பர் பந்து சிமிலர் டு ஆமா. அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் நெக்ஸ்ட் 2024ல வந்து லப்பர் பந்தா மென்ஷன் கிடைக்குதான்னு தெரியல. பட் இதான் பாக்குறாங்களான்னு தெரியல. பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அது ஸ்டுடியோ சிஸ்டம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். they will make sure that these things are because அவங்களுக்கு பேர் வரணும். அவங்களுக்கு வந்து லைக் அவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்து ஒரு பேர் வரணும்னு அது இருக்கும். அது வெஸ்ட்ல அது நடக்கிறது. பட் இங்க பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் லைக் இண்டிவிஜுவல் ரைட். லைக் ஒவ்வொருத்தரோட விம் அண்ட் ஃபேன்சியை பொறுத்து தான் அவங்க சப்மிட் பண்றாங்களா பண்ணலையா. நிறைய வாட்டி சொல்றாங்களா ப்ரொடியூசர் பண்ணவே இல்லைங்க நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு. ஸோ இட்ஸ் லைக் யார்ப்பா பண்ண போறாங்கன்றதே தெரியாது முதல்ல. ஏன் பண்ணுவாங்களா ஏன் பண்ணணுன்றது இன்னொரு கேள்வி. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஃபிளாட் சிஸ்டம். வருது இப்போ சிவாஜி கணேசன் நேஷனல் அவார்டு வாங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, வாங்கினது இல்லன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால நம்ம இந்த வருஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம 50 வருஷத்துக்கு முந்தில இருந்தே இந்த மாதிரி சிஸ்டம் தான் இருக்கு. இந்த அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி அந்த ஜூரி வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சிஸ்டம் சரியாகும் தான் நினைக்கிறேன். பட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம இந்த அவார்டு வந்து இந்த வருஷத்துக்கு ஹெட்லைன்ல வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு டைட்டில் 2 தடவை போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாருமே மறந்துருப்போம். போன வருஷம் யார் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க இப்ப நம்ம திரும்ப போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. திரும்ப போய் கூகுள் பண்ணா மட்டும் தான் தெரியும். ஏன்னா தட் ஷோஸ் தட் டிசர்விங் பீப்புள் வந்து அவார்டு வாங்குறது இல்ல. திரும்பவும் எதுவும் பெருசா பட் ஃபார் தனுஷ் நமக்கு இந்த நேஷனல் அவார்டு இவ்வளவு தூரம் நிறைய பேருக்கு இங்க தமிழ்நாட்டுல வந்திருக்காது. தனுஷ் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து பே பண்ணிட்டே தான் இருக்காரு. Apparently he was in the running. Apparently he was in the running for Vaati also. He was actually close to getting an award, but they said that like he didn't get enough. He was almost there, but not. அப்படியா வாத்தி? இல்ல அவரு தனுஷ் வந்து அதாவது தமிழ்ல இப்ப வந்து அவார்டு ஆக்டர்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தனுஷ் மட்டும்தான் கண்டு தெரியும். மித்தபடி யாருக்குமே இப்ப அவார்டு கொடுக்குற மாதிரி யாருமே நடிக்கிறது இல்லை. எல்லாருமே அந்த கமர்ஷியல் மோடுக்கு போனதுனால அந்த ரெகுலர் மெத்தட் ஆக்டிங்கோ இல்ல அவார்டு சம்பந்தப்பட்ட ஆக்டிங்கோ பண்ணணும்ன்றதே யாருக்குமே என்ன இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா சில அவார்டு பண்ணணும்னு சொல்லி நம்ம பாக்குறோமே அதெல்லாம் ரொம்ப அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கூழாங்கல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. என்னால அந்த படத்தை வந்து அந்த முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பொறும் ஆயிடுச்சு. அந்த கூழாங்கல் எனக்கு வந்து ஃபேவரட். கூழாங்கல் ஆகட்டும் கொட்டுக்காளி ஆகட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து கொஞ்சம் ஆஃப் பீட் மூவிஸ் தான். அது வந்து நம்ம ரெகுலர் அந்த கொண்டாட்ட மனநிலையில அந்த படத்தை பார்க்க கூடாது. அந்த படத்துக்கான ஸ்டோரியே வேற. நீங்க வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அபாஸ் கியோஸ்டோமி பத்தி நிறைய பேர் பேசியிருக்கோம். அவர் வந்து ஈரான்ல படம் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அங்க மக்கள் தான் இருப்பாங்க. அங்க இருக்கிற மக்கள் எடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு ரைஸ் பேக் பத்தி ஒரு ஸ்டோரி வரும். அதுல ஒரு ட்விஸ்ட் வரும். ஒரு பொண்ணை படம் எடுத்துட்டே போயிட்டு இருப்பாங்க. அதுல வந்து இந்த ஃபோர்த் வால இந்த பிரேக் பண்ணிடுவாங்க. என்னன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லிடுவாங்கன்னா திடீர்னு சொல்லிட்டு படத்துல நடிக்க படம் வந்து ஒரு கதை போயிட்டு இருக்கும். கதை நடிக்க இன்டர்வலுக்கு முன்னால எனக்கு உன் படத்துல நடிக்க இஷ்டம் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்புறம் செகண்ட் ஆஃப் இந்த டைரக்டர் ட்ரைன் டு கன்வின்ஸ் ஹர் டு கம் பேக் அண்ட் ஆக்ட் மாத்திருவாரு. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த கூழாங்கல் மாதிரி படங்கள்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லி அந்த படம் எல்லாம் விவசாயி. அதை விட எனக்கு விவசாயில வந்துட்டு கடைசி விவசாயி
இது பண்ணணும். அதான் நீங்க இன்னைக்கு தமிழ்ல நம்ம பேசணும்னா கொஞ்சம் அளவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா ஆக்டிங் கொடுக்கறத கண்டிப்பா நம்பர் 1 தனுஷ், 2வது வந்துட்டு இவர் விஜய் சேதுபதி சொல்லிட்டேன். விஜய் சேதுபதி வந்து ஆக்சுவலா கண்ணா பின்னா நடிச்சு பேரை கெடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஹி ஹிம்செல்ஃப் a phenomenon. ஏன்னா அந்த அளவுக்கு டிஃபரெண்டான ஒரு வெரைட்டியான ரோல்ஸ்ல பண்றது, அலட்டாம பண்றதுங்கிறதெல்லாம் வந்து தமிழ்ல ரீசெண்டா யாருமே பண்ணது இல்லை. அதாவது ஒழுங்கா போயிட்டு இருந்த விஜய் சேதுவே மடமாத்தி விட்டாங்க. இப்ப திரும்ப 96ல டீசெண்டா ஒரு டேர்ன் அரவுண்ட் இருந்தது. இப்ப இந்த தலைவன் தலைவி மாதிரி மட்டமான ஒரு படத்துல நடிச்சுட்டு அது படமும் ஓடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இதே மாதிரி தான் நடிச்சு அந்த அந்த அது இது ரோடே மாறிடும் அவங்களுக்கு. அதான் நடந்து. தலைவன் தலைவி பிடிக்கல. நீங்க வந்து ஹேமந்தோட தலைவன் தலைவி பாத்தீங்களான்னு தெரியல. அவர் பயங்கர என்டர்டெயினா இருக்காரு. தலைவன் தலைவி பத்தி ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காரு. It's a very different conversation, but yeah, எனக்கு இனிஷியலா அது ரொம்ப சத்தமா இருந்துச்சு. But then I saw like some elements of the movie that I really liked actually. So yeah, அது வேற ரிவ்யூ இல்ல லைக் பண்ண முடியாதுங்கிறது நான் சொல்ல வரல. பட் நீ சொல்ல ஓவர் தி டாப்பா இருக்கு அந்த படம். அதுக்காக சொல்ல அதான் சொல்றேன். இல்ல நான் வந்து நீங்க மீட்டரே இல்லன்னு சொல்ல வரேன். விஜய் சேதுபதி மீட்டர் இல்லன்னு சொல்ல வரேன். இல்ல ஜிவி பிரகாஷ் பத்தி சொல்றப்போ சொன்னீங்க அந்த அவரு செல்ஃப் டிப்ரிகேட்டிங் ஹியூமர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இப்படிதான் ஆசைப்பட்டால் பாலகுமாரா இல்ல வந்துட்டு அதுல வந்து விஜய் சேதுபதி வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ரோல் தான். அவர் வந்து தலைவன் தலைவி, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் தலைவன் தலைவி. ஓகே ஓகே, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாரு. That said, I mean, we'll try to close it. நான் நல்லா பேசணும்னு நினைக்கிறேன். நேஷனல் அவார்டு அப்படிங்கறது வந்துட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டு தான் போகுது. நீங்க சொன்ன மாதிரி வந்து தனுஷ் வந்து கண்டினியூஸா வாங்கினதுனால வந்து அதுக்கு பத்தி இது இருக்கு. அதுக்கு முன்னால பாலுமகேந்திரா இருக்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்ப வந்து இந்த அவரோட படத்துக்கு அவர் இந்த ஜூரியா இருக்கிறப்ப வந்து அதுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. அந்த மதிப்பு குறைஞ்சதுக்கு காரணமே வந்து நம்ம நல்லா ஜூரிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ கங்கை மரன் இருந்தப்போ நீங்க சொன்ன மாதிரி இளையராஜா கொடுக்குறப்போ லைட்டா ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஸோ இந்த நேஷனல் அவார்டோட இது ட்ரெடிஷன் கண்டினியூ ஆகணும்னா இதையும் ஒரு ஆஸ்கர் அளவுக்கு உயர்த்தணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூரியை ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணணும். இங்க இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் லாங் லிஸ்ட்னு போடணும். அப்புறம் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அவங்களோட யூகோ பார்க்காம அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்க்காம அது இது பண்ணணும். எனக்கு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு சித்தார்த் வந்து அவ்வளவு ஒன்றும் பெரிய நடிகர் அப்படின்லாம் ரொம்ப பிடிக்காதுனாலும் அவர் இந்த ஜில் ஜங் ஜக்கெல்லாம் ரொம்ப ஓவர் த டாப் எல்லாம் பண்ணிருக்காரு. கித்தால வந்துட்டு ரொம்ப கண்டெய்ன்ட் ஆக்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி தாதா படம், குட் நைட் படம், இதெல்லாம் வந்துட்டு மூவிஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் அப்ளை பண்ணி தோத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும். So it's a fantastic conversation. Thanks Hemant and Madhu கூப்பிட்டு வந்ததுக்கு. Really appreciate you. ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லணும். அந்த ஹேமந்த் சொன்ன மாதிரி இந்த இதுல வந்து ஆக்சுவலா அந்த லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க லாங் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட், அது வந்து உண்மையாலுமே அது அவங்க வெளியே விடணும். அப்பதான் இப்ப எல்லா படமும் எல்லாரும் பார்க்க முடியும், பார்த்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்ல படங்கள் நம்ம கண்டிப்பா மிஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு இருக்கிறது சாட்டர்டே சண்டே அந்த 2 நாள் தான். 2 நாள்ல பார்த்தாலும் 2 படம் தான் பார்க்க முடியும். நம்ம அந்த மாதிரி எல்லா படமும் நம்மளால பார்க்க முடியும். ஓடிடிலையும் நமக்கு வந்து we are spoiled for choices. என்ன படம் பாக்குறதுன்னு தெரியாம தான் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு அவார்டுக்கு செலக்ட் ஆயிருக்கு, இதை ஷார்ட் லிஸ்டடு அப்படின்னு இருந்தா கூட அந்த படத்தை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம பின்னால ஒரு தடவை ரீவிசிட் பண்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது அப்படிங்கிற போது நீங்க இந்த லிஸ்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எலாபரேட்டா நம்மளால டிஸ்கஸ் பண்ண முடியும். ஏன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அடுத்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த மேம்போக்கா நம்ம டிசர்விங் இல்லைன்னு பேசுறதோட நம்ம பாயிண்டடாவே அதை எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், பண்ணி டிஸ்கஷன் பண்ண முடியும்ன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். I just wanted to make it. எனக்கு சொல்லதான் தகந்தது. நம்ம 2023 இன்னொரு படம் முக்கியமான படம் மிஸ் பண்ணிட்டேன். இருக்கப்பட்டுல வந்து இந்த விக்ராந்த் நினைக்கிறேன், அவரு ஒரு சீன்ல நடிச்சிருப்பாரு, ஒரு சிங்கிள் ஷாட் நடிச்சிருப்பாரு. வெல் டிசர்விங் ஆக்டர், சப்போர்ட்டிங் ஆக்டர்ல. அந்த படம்லாம் அப்ளை பண்ணாங்களான்னு கூட சொல்ல இருக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து இந்த மாதிரி ஓடிடி மூவி தான் அது. சோ அந்த படம்லாம் மிஸ் பண்ணிட்டேன். சோ ஹேமந்த், எனி க்ளோசிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ? இல்ல I think we've spoken about a lot of things. நிறைய பேசியாச்சு. பட் அதான் it's like நம்ம சொன்ன மாதிரி it's என்ன சொல்றது, give or take. லைக் சில மூவிஸ் வந்து இந்த படம் நான் நோட்டீஸ் பண்ணல, ஓகே இதை எடுத்து நான் பார்க்கணும் அப்படின்றது. பட் அகேன் 2 வருஷம் கழிச்சு வரும்போது நம்ம வந்து அந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால அதை போட்டு அதை ப்ரொமோட் பண்ணி நம்ம அந்த படத்தை பார்த்துருப்போம். ஸோ இது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட் ஆஃப் அனௌன்சிங் அவார்ட்ஸ் 2 years after the fact. என்ன சார் அது என்ன பண்றது நம்மளுக்கு தெரியல.
இல்ல நீங்க சொன்ன ஞாபகம் வருது. அட்லீஸ்ட் இவங்க வந்து 2 வருஷம் இன்னும் தமிழ்நாடு அவார்ட்ஸ் வந்து எவ்வளவு நேரம் பேக்லாக் ஆயிருக்குன்னு தெரியல. இது ஏன் இந்த 2023 முடிய போகுது, ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் வந்துட்டோம். சோ அதையும் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் வந்து போன வருஷத்துக்காவது இந்த வருஷம் கொடுங்க. 2023 மக்கள் மறந்து போயிட்டாங்க. அது பேக்லாக் கண்டிப்பா ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். So with that said, thank you again. Appreciate all you taking the time. ஓகேங்களா? Thank you. Bye bye.